பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஒரு ஆசி, அவங்களுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கணும். இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரணும். சிந்திய கண்ணீருக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் அவமானங்களுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைய வேண்டும் என்று எல்லாமல்ல என் தாயை திரும்பவும் பிரார்த்திக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசி, துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 நாள், சுவாதி விசாகம் 1, 2, 3 குரு பயிற்சி. காத்திருந்தோம் எதிர்பார்த்திருந்தோம். இந்த ஒன்றுக்காகத்தான். இந்த பார்வை நமக்கு கிடைக்காதா? இந்த பார்வையின் முழுமையான பலனம் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா என்றெல்லாம் கலங்கி போய்விட்டோம். ஆண் பெண் இருபாலரும் பிரிந்தே விட்ட கணவன் மனைவிக்கு கூட இந்த குருவினுடைய பார்வையினால் நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காதா? ஒரு நல்ல வேலை அமையாதா என்றெல்லாம் கலங்கிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சி. குருவை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை இருக்கும் இடத்தை விட குருவின் பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த துலாராசிக்காரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய ஆதிக்கம், களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், குருவும் களத்திரகாரகன் சுக்கிரனும் பகையாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை குருவுக்கு வேண்டுமானால் சுக்கிரன் பகையாக இருக்கலாம். சோழி பிரசன்னத்தில் சுக்கிரனுக்கு எந்த காலத்திலுமே குரு பகை இல்லைங்க. அப்படிப்பட்ட அந்த களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய அவர் வீட்டுக்கு குரு வராருங்க. அப்படி நினச்சி பாருங்க. வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படி கேட்கக்கூடிய பண்பும் நலனும் மிக்கது தான் துலாம் ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கிரன். வெறும் குரு பயிற்சி மட்டுமே நமக்கு பலன் தருமான இல்லைங்க. களத்திரகாரகன் சுக்கிரனும் பூமிகாரகன் செவ்வாயும் யோககாரகன் ராகு கேதுவும் வைத்து தான் நான் சோழி பிரசன்னம் சொல்லுவேன். தனிப்பட்ட குருவுக்கு மட்டுமே பயிற்சி மட்டுமே நன்மையை தந்து விடுமா? குரு முழுமையாக பார்வை பதிந்தாலும் கூட எத்தனை பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கின்றது, பிரகாசமாக இருக்குது, பலமாக இருக்குது. ஏன்னா குருவின் பார்வைக்கு வலு. குருவின் பார்வையை முழுமையாக பெறலுங்க. ஜன்னலை திறந்து வச்சா தானங்க காற்றும் சூரிய ஒளியும் வரும். திறப்பது களத்திரகாரகன் சுக்கிரன் தானே. அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணி அளவில் மேஷராசியிலிருந்து களத்திரகாரகன் சுக்கிரனுடைய ராசியாகிய அவருக்கு சத்துரு ராசியாகிய ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார். கிட்டத்தட்ட 379 நாட்கள் குரு பலனை தரப்போகின்றார். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாலச்சந்தர் படம் பார்க்குற மாதிரி தான். ஏன்னா தலையும் தெரியாது, வாலும் தெரியாது, ஆனால் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இறுதியில் தெரியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, யாருக்குமே மனதளவில் கூட நீங்கள் தீங்கு இழைத்ததில்லை. பிறர் வாழ தன்னையே இழக்கின்ற ஒரு தன்மை மிக்கவர்கள் தான் துலாம் ராசி. அப்படிப்பட்ட உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் இப்போ பார்க்கலாமா? துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, அதாவது உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் யாருடைய ஆதிக்கம், ஒரு கிரகத்தில் இந்த கிரகம் இந்த ராசிக்கு ஆதிக்கம் மிக்கது என்று அதை வைத்தே நம்ம எளிதிலாக சொல்லிடலாம். அற்புதம். அசுரகுருவாக இருந்தாலும் தேவகுருவுக்கு இணையாகிய பலம் தரக்கூடியவன், நவ கிரகனுடைய பாதிப்பிலிருந்து தன்னை காக்கக்கூடிய, தன் ராசியை காக்கக்கூடியவன் தான் களத்திரகாரகன் சுக்கிரன். அவருடைய ஆதிக்கம் மிக்கவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். என்னை பொறுத்தவருக்கு ஜென்ம ராசிக்கு 3, 6க்கு அதிபதினு சொல்லுவாங்க குருவை. அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் வீட்டில் அவர் வரப்போகின்றார், வந்துவிட்டார். அந்த அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் அவர் சஞ்சாரம் செய்கின்ற பிரவேசிக்கின்ற 3, 6க்கு அதிபதியான குரு 8இல் இருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தரும். அது எந்த எதிர்பாராத யோகம் எப்படி தரும்னா, யானை வந்து மாலை போட்ட மாதிரி தான். பார்த்தீங்களா, அரசியலில் போஸ்ட் ஒரு கொடி பிடிச்சி கஷ்டப்பட்டவங்களாம் அது உன்னதமான உயர்ந்த நிலையை அடைகிறதில்ல, எளிதில் அந்த பதவி அடைகிற மாதிரி. 1000 சீடர்கள் இருந்தாலும் அந்த குரு ஒருவனை திடீரென்று தேர்ந்தெடுப்பது போல, புதையல் கிடைத்தது போல, பொன்பொருள் சேர்க்கை போல, பேரும் புகழும் கிடைக்கின்ற ஒரு நல்ல ஒரு யோகமான நிலையை குரு பகவான் துலாம் ராசிக்கு தரப்போகின்றார். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும், என்னை துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 5 அற்புதம் என்றே சொல்லுவேன்.
தடைகளையும் பிரச்சனைகளையும் தகர்த்து எறிந்து விடுவார். இதுவரைக்கும் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாமல் இருந்த உங்களுக்கு இந்த சனி பகவானும் சேர்ந்து நற்பலனை தரப்போகின்றார். இடம் என்னமோ குருவுக்கு சத்ருவான இடமா இருந்தாலும் பகையாக இருந்தாலும் கூட பண்பானவர், பலம் வாய்ந்தவர், எதிரியை கூட நேசிக்கக்கூடியவர் தான் அந்த கலத்திரக்காரர்கள் சுக்கிரன். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யோன்யம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணம் இருந்தாலும் ஒரு போராட்டம், அதாவது நூல் இழை மாதிரி தான் அந்த பாசம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு எங்கு அருந்து விடுமோ என்றெல்லாம் பயந்த நிலை மாறி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை தரப்போகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலையில தான் குரு பகவானுடைய பயிற்சி துலாம் ராசிக்கு அமைகிறது. அது மட்டும் கிடையாது, ராசிக்கு 8இல் வரக்கூடிய குரு பகவான் 2, 4, 12 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். உங்களோட ராசிக்கு வந்தால் மட்டும் போராது, இந்த குருவினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் சிறப்பு பார்வையாக 2, 4, 12 ஆகிய இடங்களை பார்ப்பது, குருவின் பார்வைப்படுவது இதுவரை விரைய செலவு. அது மருத்துவமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், தவறான பழக்க வழக்கத்தினால வந்த செலவாக கூட இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அளவுக்கு மீறி கையிருப்பையும் தாண்டி கடன் வாங்கி செலவுகின்ற அளவுக்கு ஒரு விரைய செலவாக இருந்தது. இனி அத்தனையும் சுப செலவாகத்தான் மாறப்போகிறது. துலாமை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீடு, 8ஆம் வீடு பற்ற வரைக்கும் அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த 8ஆம் வீட்டில் குரு வருவது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். சனி துணை இருப்பதனால துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்களேன். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5ல் இருந்தால் கூட அவருடைய பார்வை உங்களை நோக்கியே இருக்கிறது. தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குற மாதிரி தான். பகைவர்கள் உங்களை எப்படா இவன் கீழே விழுவான், எப்படா இவன் ஏமாந்து போகலாம், எப்படா இவன் மேலே சேர்த்த பூசலாம், இப்படியெல்லாம் காத்திருக்கின்றார்கள். பகை என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு பகை வேற எங்கேயும் வர வேண்டாம். நீங்கள் தான் பகை, உங்கள் நாக்கு தான் பகை, நீங்கள் தான் பம்பில் போய் மாட்டிக்குவீங்க. பாம்பு அங்கே எங்கேயோ ஓரமாக போனாலும் நீங்கள் அது வாழை பிடிச்சிருக்கக்கூடிய நிலை. கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க, தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. அறிமுகம் இல்லாத மனிதருக்கு உதவுகிறேன் என்றோ தவறான நடத்தை உள்ள ஆண் பெண் பாலருடைய தொடர்பு இருந்ததுன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் விட்டுடுங்க. காரணம் என்னென்னா, குரு இவ்வளவு நன்மையை யாருக்கு பண்ணுவார்னா பண்ணுவாருங்க துலாம் ராசிக்கு. அது மட்டும் கிடையாது, அவருடைய பார்வை 2, 4, 12 இருந்தாலும் கூட நம்முடைய எண்ணங்களோ உடல் ரீதியாக மன ரீதியாக நாம் தவறு பண்ணினால் அந்த 2, 4, 12 பார்வை திருப்பிக் கொள்வார். ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, ஒரு பையன் தப்பு பண்ணுறா, திருத்துறாரு, தொடர்ந்து பண்ணால் விட்டுடுவார். குரு விட்டுட்டா போதுமா? தாயோடு துவையும், தந்தையோடு துணையும், மனைவியோடு மானமும், குருவோடு எல்லாம் போயிடுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. துலாம் ராசிக்காரர்களே, எளிதில் ஏமாந்து விடுவீர்கள், ஆண் பெண் இருபாலரும். அது மட்டும் கிடையாதுங்க, யோகக்காரகன் அந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் ராசியில் 6க்கு வர்றதுனால ஒரு பலம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் அந்த ராசிக்காரர்கள் கலத்திரக்காரர்கள் சுக்கிரன், அசுர குரு, அசுர சக்தி மிக்க ராகு பகவானும் என்னை பொறுத்த வரைக்கும் 6ல் வருவதனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பயிற்சி இந்த குரு பயிற்சி. நம்மெல்லாம் குருன்னா தட்சிணாமூர்த்தி பகவானைத்தான் நினைக்கின்றோம். தட்சிணாமூர்த்தி குரு தான். ஆனாலும் கூட அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னா பிரகஸ்பதி. தேவர்களுக்கு மட்டுமல்ல, நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி தான். அந்த பிரகஸ்பதி ஆகிய குரு பகவான் ஒரு அருமையான சந்தர்ப்பம். கடலிலே தத்தரித்தவருக்கு கையிலே பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கோல் கிடைச்ச மாதிரி தான். பசியோடு இருந்தவருக்கு ஒரு கவனம் சாதம் கிடைத்த மாதிரி தான். தவிச்ச வாய்க்கு தண்ணி தான். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வார்த்தை இல்லை, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அனாதையாக காட்டில் நிற்கும் பொழுது ஆதரவுக்கு ஒரு கரம் நீட்டுவதை போல குலதெய்வமே அனுக்கிரகமே இல்லாட்டா கூட இந்த நேரத்தில் குலதெய்வமே உங்களை நோக்கி நகர்வதை போல அற்புதமான ஒரு காலம் இந்த துலாம் ராசிக்கு. ஒரு முறை திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அங்கு நடைபெறுகின்ற அந்த குருவுக்கு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை துலாம் ராசிக்கு ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் கொஞ்சம் ஏங்க இந்த அன்னப்பறவை பார்த்துருக்கீங்களா? அது பாலையும் நீரையும் பகிர்ந்து உண்ணுற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லது கெட்டதை புரிந்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை அற்புதம் என்று சொல்வேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 94% நற்பலனை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். 94 நன்மை பெறும் ராசிகள், பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள்லாம் இருந்தாலும் கூட நான் ஏன் சோழி பிரசனத்தில் சொல்லனா கொஞ்சம் கவனம்.
அதனால தான் பரிகாரம் சொன்னேன். நீங்கள் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் வந்து குரு பகவானுடைய வழிபாடு செய்வதன் மூலம், குருவின் பார்வையின் முன்னால் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நிற்பதன் மூலமாக அதுவே ஒரு பரிகாரம் தானே. மனசை சரியாக வச்சுக்கிட்டாலே பரிகாரம் தானே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% நற்பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம்.